ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி. அதற்கு தேவையான பொருள் 3 தக்காளி, 3 வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, லவங்கம், பட்டை. இப்போ வந்து நம்ம குக்கரில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லவங்கம் வச்சுருக்க அந்த கறி மசாலா பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து நல்லா அதை லைட்டாக வதக்கிட்டு லவங்கம் பட்டை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வரப்பட்டிக்கும். நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருங்க. நல்லா அது கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக ஆகட்டும். இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ண கபி, அனு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட்டி பாப்பாஸ் அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. இந்த வீடியோவில் கேப்பில் அவங்க வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, பார்த்துக்கோ. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வர நல்லா வதக்கிக்குவோம். அணுக்கவி வந்து அப்பப்போ வந்து கேப்பில் வந்து நாங்கள் போடுறது என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. பெரிய குக்குகளை விட செஃப்புன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடியும் பிடிக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லியில் புதினா இலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம். இப்போ புதினா இலை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிடிக்கிடாமல் இப்போ கிண்டிக்கலாம். தக்காளி நல்லா நச்சு வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வரட்டும். புளிக்க விடாமல் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம புளிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம தேவையான தயிர் ஊற்றிக்கலாம். கெட்டியான தயிர் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பிரியாணி பொடி போடலாம். இதை போட்டு முடிச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மஞ்சள் தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான மஞ்சள் தூள் இப்போ நல்லா கிண்டிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா சிக்கன் அலசிக்கிட்டு போடலாம். உங்களுக்கு தேவையான சிக்கன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான சிக்கன் தான். இப்போ இவங்க தேவையான சிக்கன் தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விடலாம். கொஞ்சம் லெமனை புழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரியாணி கொஞ்சம் இதாக வந்துடும். இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு விட்டுக்கலாம். எங்கள் ஊரில் நல்லா சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு. இப்போவே கொஞ்சம் மனம் தூக்கலாக இருக்கே. நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் சத்தை. இப்போ அரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு அதனால நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 2 கப் அரிசி 1/4 கிலோ சிக்கன் எடுத்துட்டு ஒரு 3-4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தம்மில் போட்டேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ், அதனால் வந்து நல்லா வந்து செம்மையாக வந்துருந்துச்சு. லேசாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டிக்கோங்க. ரொம்பலாம் கிண்டிடாதீங்க, ஏன்னா அது பாஸ்மதி ரைஸை கண்டு அது வந்து உடஞ்சிரும். அதனால் கிண்டி விட்டுக்கலாம். கறியா
நல்லா கொதிச்சுக்கிட்டோம். அரிசி நல்லா கம கமன்னு இருக்கு. நல்லா கொலைய விட்டுறாதீங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் இந்த விசில் போடுறது இந்த தம்மில் வர இருக்கிறது இதெல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்கும் அணுக்கவி வீட்டுக்கு வந்து ஒரு போட்டி, யார் வீட்டு பிரியாணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எடுக்க முடியலை. ஆனால் செம்ம மணமாக இருந்துச்சு. அதோட மேலே கொத்தமல்லியை தூவி விட்டோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பிடிச்சிருச்சோ? அணுக்கவி ஹெல்ப் பண்ணதால் அவங்களையே டேஸ்ட்டு பார்க்க சொன்னோம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லு, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. பிரியாணியை சுட சுட எடுத்து வச்சு சில்லி சிக்கனு, முட்டை, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு போடுறோம், அதையும் பார்த்துருங்க. எனக்கு வந்து இந்த முட்டை, அதோட கொஞ்சோண்டு தயிர் வெங்காயம், அப்புறம் வந்து இந்த சில்லி சிக்கனு இதெல்லாம் சேர்த்து ஒரு அந்த வாய்க்குள்ளே போகும்போது ஒரு டேஸ்ட் இருக்குமேங்க. அது இந்த டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, இதுதான் அணு வீட்டு பிரியாணி. நான் வந்து எங்கள் வீட்டு பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க.